இந்த ஸ்தலத்திலே அவருடைய ஜெப வீடாகிய ஜெப ஆலயமாகிய இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிறதான ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எப்படி அவருடைய கண்கள் திறந்தவைகளா இங்கே பண்ணப்படுகிற ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கும். அவருடைய பரிசுத்தமான நாமம் இந்த ஆலயத்தில் அல்ல இந்த ஜெப வீட்டில் ஜெப ஆலயமாகிய இந்த ஜெப வீட்டில் இருக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் இருதயம் எந்நாளும் இங்கே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் ஜெப வீட்டின் மகிமை. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்து அவரே மகா பரிசுத்தராய தேவனே இங்கே இருந்து வீட்டிலிருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் இருந்து கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து மகா பரிசுத்தராகிய தேவன் இங்கே வீட்டிலிருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். யார் யார் என்னென்ன தேவைக்காக அவருடைய சந்நிதியில வந்து அவருடைய பரிசுத்தமான சந்நிதியில வந்து பரிசுத்தமான ஜெப வீட்டிலே வந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக அவர் சித்தம் உள்ளவராக இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்குதான் ஜெப வீடு. ஜனங்களை ஆசீர்வதிக்க, ஜனங்கள் ஆசீர்வாதத்துரியவர்களாக காணப்பட, சாபத்துக்குரியவர்களாக அல்ல, தேவ கோபத்துக்குரியவர்களாக அல்ல, அழிவுக்குரியவர்களாக அல்ல, ஆக்கினைக்குரியவர்களாக அல்ல, நியாயத்திற்குரியவர்களாக அல்ல, நரகத்துக்குரியவர்களாக அல்ல, பாக்கியமான அனுபவத்துக்குரியவர்களாக, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடைந்தவர்களாக காணப்படும்படியாகவே இந்த ஜெப வீடு ஆகும். இந்த பரிசுத்தமான ஜெப வீடு அவருடைய ஜனங்களுக்காகவே ஆகும். ஜனங்களுக்காக இங்க வந்து எல்லாம் ஜெபம் பண்ண நம்முடைய இங்க உள்ள அரே விசுவாசிகளுக்கு எல்லாம் ஒன்றும் விருப்பம் கிடையாது. இங்க எல்லாம் இட கூட்டங்கள் எல்லாம் உண்டு. அதுல ஏதோ கடமைக்காக அனைவருக்கு என்ன கடமை சில வர்றதே இல்லை. ஆசீர்வாதம் கேட்டபடி இருக்கும். ஏற்காக இந்த ஜெப வீடு பரிசுத்தமான ஜெப வீடு, ஏற்காக இந்த இடத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஏற்காக இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஜெப வீடை ஸ்தாபித்தார், யாருக்காக இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார், யாருக்காக ஸ்தாபித்தார், யாருக்காக இந்த இடத்துல வீட்டிலிருந்து கிரியை செய்கிறார், யாருக்காக எதற்காக என்றுதான் அறிவு அனைவரும் கொஞ்சம் கிடையாது. கூட்டங்களை பங்கு பெற்று அதுல ஜெபம் பண்ணி அந்த காத்திருவில் பங்கு பெற்று அந்த உபதேசத்தை கேட்டு அந்த பாட்டும் பாடி அந்த ஆராயத்தெல்லாம் இருக்கும் போது அவ்வளவுக்கும் சரீரத்துக்கு நல்ல பலம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சரீரத்துக்கு சுகம் உண்டாகும், மனதுக்கு சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மற்றும் கையிட்டு செய்யறதான எல்லாம் ஆசீர்வாதமானதா இருக்கும். இதை விட்டுக்கொண்டு அங்க வேற எல்லாம் எடுக்க போனா நடக்காது. என்ன வேற எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டும். ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, கூட்டத்து ஒழுங்கா வர முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, கை அடிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. கேட்டபடி எல்லாம் இருக்கும். எல்லாம் சப்பானியா இருக்கும், ஒன்றும் இல்லாம இருக்கும், நிர்வாணிகளாட்டம் இருக்கும், ஒன்றும் இருக்காது. எதற்காக இந்த தேவாலயம் அல்லது இந்த பரிசுத்த ஜெப வீடு, இந்த பரிசுத்தமான ஜெப வீடு? எப்படி தேவாலயம் என்பதை பரிசுத்த ஜெப வீடாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஜெப வீடு என்ற பெயரோடு ஏற்காக வைத்திருக்கிறார். எதற்காக, யாருக்காக? அது ஒன்று எந்த அறிவும் அநேருக்கு கிடையாது. கிடையாது. நான் எல்லாம் விசுவாசியா இருந்த போது கூட்டத்தெல்லாம் பிந்தினாலும் நான் போதான் செய்யும். பிந்தினாலும் போவேன். சில சமயங்கள்ல நமக்கு சமயத்துக்கு போக முடியாது. பிந்தி போனாலும் போவேன். எவ்வளவு பிந்தி போனாலும் போவேன். நான் என்ன முறை இப்ப எல்லாம் பார்த்தால் இந்த அனுபவம் எல்லாம் நேரே மாறி சமயம் இருந்தாலும் போக மாட்டார்கள். சரி, கொஞ்சம் நேரம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, சரி அதுல போய் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் சமயம் கிடைச்சு இல்ல, சில சந்தர்ப்பம் கிடைக்காது. எப்போ ஒன்று போல இருக்கா, சில சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கும். ஆனாலும் தான் போக வேண்டும் விரும்பினா அதுக்கு ஆண்டவர் எல்லாம் செய்வார். இது போக வேண்டாம் என்று என்ன பின்ன என்ன? இதுக்கு எல்லாம் கூட்டம் எல்லாம் யாருக்கு, எதற்கென்று என்ன பின்ன யாருக்கு? ஆண்டவரே மறந்த போக்காகும். கடைசியில் நாள்லாம் ஆண்டவரும் மறப்பாரு. அதே ஞாபகத்தில் வைக்கணும். நீங்க இப்ப அவருடைய ஆலயத்தை மறக்கிறீர்கள், அவருடைய ஜெபத்தை மறக்கிறீர்கள்,
அநேக ஆண்டவரால் நன்மை பெற்ற எத்தனை பேர் மறந்து நடக்கிறார்கள், அது வேற இருக்கு. எத்தனை பேர் நோய் மாத்திரம் குணாக வேண்டும், வியாதி மாத்திரம் நீங்க வேண்டும், பிசாசு மாத்திரம் போக வேண்டும், நோயும் வியாதியும் பிசாசு நீங்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள கஷ்டம் நீங்க வேண்டும், கடன் தொல்லை நீங்க வேண்டும், அவர்கள் நினைத்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். கிடைச்சா பின்ன அவ்வளவுதான் மறப்பாரு. எப்படி ஆண்டவரும் மறப்பார். ஆண்டவர் அப்படியே மறந்துடுவார். அவரு ஞாபகத்தில் வைக்க மாட்டாரு. இனி இருக்க நாள் இருக்கு, இனி அவர் கேட்க வேண்டிய நாள் இருக்கு, மறந்து நடந்ததெல்லாம் கேட்க நாள் இருக்கு. அது கஷ்டம், அது போகப்படாது. அதெல்லாம் கேட்பாரு, என்ன உனக்கு இவ்வளவு நன்மை செய்து நீ மறந்து நடந்தா இல்லையா, மனம் திரும்பினாயா, ரட்சியப்பட்டாயா, உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்ன கிடைத்தது, என்னென்ன நன்மைக்காக நீ இங்க வந்தாய், என்ன நன்மைகளை நீ பெற்றாய், பெற்றுக்கொண்டாய், இப்பொழுது தேவனை மறந்து நடக்கிறாயே, என்னுடைய சந்நிதியை மறந்து நடக்கிறாயே, என்னுடைய பரிசுத்த வீடை மறந்து நடக்கிறாயே, என்னுடைய பரிசுத்தமான ஜெபத்தின் மூலமாக நீ எவ்வளவு நன்மை பெற்றாய், இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக நீ என்னென்ன நன்மைகளை பெற்றாய், ஆசீர்வாதங்களை அடைந்தாய், இப்ப மறந்து நடக்கிறாயே, நடந்தாயே என்றெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. அநேக விசுவாசிகளை இப்பொழுது என்ன மறந்து நடப்பாங்க. இங்க ஒரு பேண்டு தட்டு ஆள் இருக்காது. ஒரு நாள் சாயங்காலம் அங்க பார்க்கும்போது பிரசங்கியார் தான் அங்க பேண்டு இருக்கும். அது ஒரு காலம் பாட்டு நடத்த தீராது, அது வேற முறை, அவருக்கு முறை. நம்ம ஒரு கூட்டம் நடத்த போறான்னா சரி, சில வந்ததுல முடியாட்டாலும் ஒரு பாட்டு நம்பர் ஞாபகம் இருக்காதா, சரி இல்லாட்டா ஒரு பாட்டு பார்த்து வச்சிருக்கலாம் இல்லையா, ரெண்டும் இருக்காது. அவர் இங்க தடவகம் நான் பாத்துருக்கேன், வேற ஒரு ஆம்பிள்ளை இல்லை, அவருக்கு தான் பேண்ட். ஒருத்தனாவது ஒரு பேண்ட் அடிக்கவோ ஒரு உதவி செய்யவோ ஒரு விசுவாசி இதுக்குள்ள கிடையாது. என்ன அவரு சாவகாசமா இருந்து எல்லாம் நடக்கு, சரி அல்ல அன்னை வழங்கினது. அப்ப இதெல்லாம் இந்த ஆராதனை என்னன்னா ஏதோ கடமைக்கு இவனெல்லாம் வராது, எதர்ச்சியா வேணாலும் பார்த்ததாகும். இதுல பெண்களும் அப்படிதான் இருக்கும், ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும், அது ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கப்படுது ஆசீர்வாதம் இருக்கும். இவ்வளவாய் உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கம்பீர சத்தத்தோடு பாடி மகிழ்ச்சியா ஆராதிப்போமோ அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல அது மனம் இல்லாத எல்லாம் ஆராதிக்கும் போது, இல்ல ஆராதிக்க வராமல் இருக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாம் இருந்தது போல இருக்கும், பிறகு ஒன்றும் இருக்காது. எல்லாம் இருந்தது போல இருக்கும், ஆனா கடைசியில ஒரு வகை இருக்காது, ஒன்று இருக்காது. நினைப்பார்கள், நான் இன்றைக்கு இந்த வேலை செய்து எவ்வளவு ரூபாய் லாபம், இன்றைக்கு எப்படி எத்தனை நாள் வேலை என்ன நடந்தது, நான் இதை முடக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ள அந்த கூட்டத்துக்கு போயிருந்தா, இந்த 5 மணிக்கு வராற இந்த சாயங்காலம் வர்றது பொதுவா 5 மணிக்கு எவ்வளவு நஷ்டம் உண்டாயிருக்கும். இந்த 5 மணி முதல் நேரம் இருட்டு வரை 7 மணி வரை செய்த எத்தனை ஆளுங்க வேலை நடந்தது, எவ்வளவு லாபம். கடைசியில கணக்கு பாவம் இதோட தீராது, எல்லாம் நட்டமா இருக்கும், கஷ்டமாட்டே இருக்கும். பிறகு கஷ்டம் மாத்திரம் கஷ்டம் கூட சேர்ந்து வரும். பிறகு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய சமயம் ஆராய்த்து, ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் பண்ணி, கூட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய சமயத்தில் பங்கெடுத்து மற்ற காரியங்களை செய்து ஆசீர்வாதமா இருக்குது. மறந்து அங்க போனா ஆண்டவரும் மறப்பார், அவரும் மறந்துடுவாரு, அவரும் மறப்பாரு, ஆண்டவரும் மறப்பார். நீ தெய்வத்தை மறந்து என்ன போற, இந்த பரிசுத்த ஜெபம் இருந்து முதல்ல உனக்கு ஆராதனை ஒன்றும் வேண்டாம், கூட்டம் வேண்டாம், இங்க உள்ள ஒன்றும் வேண்டாம் இருக்கும்போது அவரு நீ வேண்டான்னு இருப்பாரு, நீயும் வேண்டாம், நீயும் வேண்டான்னு இருப்பாரு. அதனால இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஏற்றது அல்ல, ஆசீர்வாதத்துக்கு வந்தது அல்ல. இது ஆண்டவர் பரிசுத்த ஜெபோட தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில எல்லாம் இப்படி ஒரு ஜெபோடு வருது என்று எவனும் எண்ண முடியாது. அப்படி தந்திருக்கிறார். இதற்காக உங்களுக்காக, உங்களுக்காக தந்திருக்கிறார், எனக்காகவும் தான், உங்களுக்காக. அப்ப அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அல்லவா. இங்க என்ன வசனம் எழுதிப்பட்டிருக்கு, என்ன எழுதிப்பட்டிருக்கு, அங்க என்ன எழுதிப்பட்டிருக்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்த வேளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கும். என்ன எழுதிப்பட்டு அங்க எங்கேயும் என்ன எழுதிப்பட்டிருக்கு, இது எதார்த்தம். இங்க ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை அப்படியே கேட்பார். அதோட பரிசுத்த சந்நிதி, அவர் இங்க வீட்டில் இருக்கிற ஸ்தலம், அவரே பரிசுத்தப்படுத்தி இங்க வீட்டில் இருக்கிறார், அவரே பரிசுத்தப்படுத்தி அவரே வீட்டிலிருந்து கிரியை செய்யறதான இடம். இது வீட போல அல்ல, வீட போலே அல்ல, விளம்பரத்தை போலே அல்ல, கூடமானத்தை போலே அல்ல. அவரே அவருடைய ஜனங்கள் கூடி வந்து ஆராய்க்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த ஸ்தலத்தில் எப்படி ஒரு பரிசுத்த ஜெபத்தை எழுப்ப
எழுப்புகிறார். அங்க இருந்து கிரியை செய்கிறார், வீட்டு இருந்து கிரியை செய்கிறார். அப்படி ஜனங்கள் அங்கு வர வேண்டும், வந்துதான் ஆக வேண்டும். அவரை நோக்கி முழங்கால் படியிட்டு விண்ணாம் பண்ணித்தான் ஆக வேண்டும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 96 சங்கீதம் 5 வசனம் என்ன சொல்கிறது?